20வது வார்டில் 20,54,000 ரூபாய் திட்ட மதிப்பீடுல நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நாகஜோதி சித்தன் அவர்களும் பகுதி செயலாளர் அருமை தம்பி சித்தன் அவர்களும் அன்பிற்கினிய எங்களுடைய அன்பால் அழைக்கப்படுகிற சித்தப்பா சுந்தரராஜ் அவர்களுடைய வார்டு செயலாளர் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் மற்றும் வார்டு செயலாளர்கள் இந்த பையனுடைய வார்டு செயலாளர் அனைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கழக முன்னோடிகள் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வர்ற இந்த பகுதி மக்கள் இதுதான் பஸ் நிறுத்த இடம். இந்த பேருந்து நிறுத்த இடத்துல மக்கள் நீண்ட நேரம் காத்து கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. மழை வெயிலில் இருக்க வேண்டியிருக்கு. பஸ் வந்துச்சுன்னா பேருந்து வந்துச்சுன்னா உடனடியாக இங்கேருந்து எடுத்து சென்று விடுறாங்க. அதனால அதுக்காக மழையிலையும் வெயிலையும் அவங்க பாதிப்படைகிறாங்க. அவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, ஒரு உதவிகரமாக இருக்கும், மக்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். நான் செஞ்சு கொடுத்தேன்னா எனக்கும் தான் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சித்தன் நாகஜோதி சித்தன் கேட்டாங்க. சரிதானே? நல்லதானம்மா? இப்போ கைதட்ட மாட்டேங்கிறீங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த வார்டுலேயே நிறைய ஒரு நிதி வாங்கினதுலேயே அதிகமாக நிதி வாங்கினது நம்ம சித்தன் தான். இந்த வார்டில் பார்த்தீங்கன்னா இது போக இவர் வார்டுலேயே மதுரை மாநகராட்சி வார்டு 22 வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் 22 லட்சம் ரூபா. அப்புறம் வார்டு 2 கரிசக்குளத்தில் ஆர்ஓ பிளான்ட் 10 லட்சம் ரூபா. அப்புறம் வார்டு 2 பாண்டியன் நகரில் குறுக்கு தெருவில் 15 லட்சம் ரூபாயில் ஒரு பாலம். இப்போ உங்களுக்கு அங்கன்வாடி இது கட்டணும். வார்டு 20 18 லட்சம் ரூபாயில் திரு காளியம்மன் கோயில் அருகாமையில் கலையரங்கத்துக்கு அருகாமையில் 18 லட்சம் ரூபாய் கூரை அமைத்து கொடுத்தது. 20வது வார்டு காரல் மார்க்ஸ் நகரில் அங்கன்வாடி மையம் 12 லட்சம் ரூபாய். அதே தெருவில் நகர் ஞாபகம் 10 லட்சம் ரூபாய். இதே மாதிரி நிறைய திட்டங்களை நம்முடைய சித்தன் அவர்கள் பெற்றிருக்காங்க. இந்த 20வது வார்டுக்கு மட்டும் 66 லட்சம் ரூபாய் இன்னைக்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டில் நிதியிலிருந்து மட்டும் இந்த ஆண்டு நிதியில் கொடுத்துருக்கேன் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த நிதியில் நடைபெறும் இடங்கள் 20வது வார்டில் சொக்கநாதபுரம் 1வது தெருவில் நாடக மேடை அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வார்டு 20 விளாங்குடி பழைய விளாங்குடி பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிருக்க புதிய போர்வெல் 5 லட்சம் ரூபாயிலையும், இதே வார்டில் 20வது வார்டில் கலையரங்கம் 12 லட்சம் ரூபாயிலையும் பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி அங்கன்வாடி மையங்கள் 6 வார்டுகளில் 6 தெருக்களில் டெம்சி காலனி, காமாட்சி நகர், சொக்கநாதபுரம் 2வது, யூனியன் பேங்க் காலனி, பாண்டிய நகர் இந்த இடங்கள்லாம் இது கட்டியிருக்கோம். பழைய விழாங்குடிய ஒரு நியாய விலை கடை கட்டி கொடுத்துருக்கோம். சொக்கநாதபுரம் 2வது தெருவில் 25 லட்சம் ரூபா மதிப்புள்ள சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கோம். உண்மைதானம்மா? அப்புறம் அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 36 லட்சம் ரூபா இந்த அருகாமையில் இருக்கிற இந்த பள்ளியில் 36 லட்சம் ரூபாய்க்கு கூடுதல் கட்டடம் கட்டி கொடுக்கணும். அங்கே கூட என்னுடைய பையன் பேருக்கு நடத்துகிற இந்த மருத்துவ முகாம் கூட இலவச மருத்துவ முகாம், கண் சிகிச்சை, கண் அறுவை சிகிச்சை மற்றும் பார்த்தீங்கன்னா அனைத்து பல் மருத்துவம், அதே மாதிரி இதய நோய், பொது மருத்துவம், இதுக்காக அரவிந்த் ஆஸ்பத்திரியிலேருந்து வர்ற அந்த கண் மருத்துவ பரிசோதனை நடத்துறது கூட அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம அமைச்சர், நம்ம மேன்மை தங்கிய வணிக வரித்துறை அமைச்சர் அதெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டார். நாங்கள் ஏற்கனவே பல தடவை நடத்தியிருக்கோம், ஆனால் நடத்தக்கூடாதுன்ட்டார். சரி, அதிகார மையம் சொல்லுது, கேட்டு தானே ஆகணும். அதனால் அப்புறம் தனியாக கட்டடத்தை பிடிச்சி அந்த இதை நடத்தணும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சர் மதுரைக்கு வருவது மகிழ்ச்சியான விஷயம். முதலமைச்சர் அதுவும் மதுரைக்கு பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்திருக்கிறார். நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கடந்த முறை வரும் பொழுது இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை 2,57,000 குடும்பங்களுக்கு
தங்கு தடையின்றி குடிநீர் கொடுப்பதாக அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அவரை வைத்து. அதை முதலமைச்சர் ஆய்வு பண்ணணும். ஏன்னால் 37 வார்டுகளுக்கு மேல் இன்னும் குடிநீரே வழங்கவில்லை. இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் 2023 முடிக்க வேண்டிய அந்த திட்டம் காலதாமதமாக இன்றைக்கு முடிக்கப்பட்டு, அதுவும் ஒரு முறையாக கொடுக்கப்படவில்லை. பல இடங்கள்ல அந்த பைப் லைன் வெடித்து தண்ணீர்லாம் ஆறாக ஓடுகிறது. இதை தயவு செய்து அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு மாண்பு முதலமைச்சர் பல்வேறு பணிகளை எடுத்திருக்கிறார், அதையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில பார்த்தா எங்க பார்த்தாலும் சாலைகள் இல்லை. ரெண்டாவது, சாலைகள்ல தெருக்கள் இருக்கிற கழிவுநீர் ஓடுகிறது. பழைய வார்டுகள் ஏறத்தாழ 35-36 வார்டுகள்ல வைகை கூட்டு குடிநீர் திட்டத்துல கொடுக்கப்படுகின்ற அந்த இதில் பார்த்தீங்கன்னா பூரா கழிவுநீர் கலந்து வருகிறது. மக்கள் ரொம்பவும் சிரமப்படுறாங்க. இது கோடை காலமாக இருப்பதனால் முதலமைச்சர் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டேன். அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி பணி திட்டத்தில் நிறைய பணிகள் இன்னும் முடிக்காமையே இருக்கு. இந்த ஆட்சி இத்தனை வருஷம் 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆகிறது, இன்னும் அந்த பணிகளே முடிக்காம இருக்கு. அதையும் ஆய்வு பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள். இதை காட்டிலும் பெரிய ஒரு முக்கியமான முதலமைச்சர் செய்ய வேண்டியது, மதுரை மக்களுக்கு நீங்கள் மாநகராட்சி தேர்தலை நடத்தி மேயர், துணை மேயர், மண்டல செயலாளர்கள், நிலைக்குழு தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுத்தீங்க. 69 மாமன்ற உறுப்பினர் உங்களிடத்துல இருக்காங்க. கடந்த 5 மாதங்களாக மாநகராட்சி கூட்டமே நடக்கலை. மாநகராட்சியில் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருக்கு மறுக்கப்படுகிறது. அது கூட்டம் நடத்தாதனால நல்ல இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இது ஆளுங்கட்சிக்கு பொருந்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட வசனம் கூட விவேகானந்தரே சொல்லியிருக்காரு பாருங்க, பேச்சோட இருக்கக்கூடாது, செயல் தொடரணும் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. அது எல்லாருக்கும் தான் பொருந்துற மாதிரி அந்த வார்த்தை. அது இறைவனா கொடுங்க. காளியம்மன் கோயில்ல இருந்து வருது பாருங்க மக்களுடைய பிரச்சனை. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சொன்னது மாதிரி மாமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனையே தீர்க்க முடியல, பேச முடியல, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தால் இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நடந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேணும்னு சொல்லி நம்ம உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் சொன்னாங்க. சொன்னதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டு ஒரே வாரத்தில் 25 கோடி ரூபாய் கண்டறிந்தாங்க. அதுக்கடுத்து நிறைய பேர் இந்த தலைவர்கள், மண்டல தலைவர்கள்லாம் இல்லாதனால இப்போ மதுரையில் மண்டல தலைவர் இல்லை, மேயர் இல்லை. இதனால அந்த பணிகளே நடக்கலை. என்ன லெவலில் இருக்கு, எவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 3 லட்சம் கட்டடங்கள் மதுரையில் இருக்கு. குறிப்பாக வீட்டு வரியை வணிக வரிக்கு போட்டு வணிக வரி கிடைக்கிற வருவாயை இன்னைக்கு மண்டல தலைவர், அதிகாரிகள் இன்னைக்கு ஆட்டையை போட்டிருக்காங்க. அப்படிதான் சொன்னா தான் தெரியும், ஆட்டையை போட்டிருக்காங்க. அதை மாண்பு முதலமைச்சர் ஆய்வு பண்ணணும். மக்களுடைய வரி பணம் இன்னைக்கு நிறைய வரி போட்டிருக்காங்க. அந்த வரி போடுற அளவுக்கு மக்களுக்கு எந்தவித வசதியும் இந்த அரசாங்கம், இந்த மாநகராட்சி செஞ்சு கொடுக்கல. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் குறிப்பாக நானே முதலமைச்சர்கிட்ட எங்க அன்னைக்கு இருந்த அண்ணன் எடப்பாடியார்கிட்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு தான் நான் பெற்று இதை எங்கள் புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவில் செயல்படுத்துறதுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி, எங்கள் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்பு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தார் மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி. இது 40 ஆண்டுகள், 30-40 ஆண்டுகளுக்கு 24 மணி நேரம் தண்ணீர் கொடுக்கிற திட்டம் இந்த திட்டம். எனவே மாண்பு முதலமைச்சர் மீண்டும் ஆய்வு பண்ணி முறையாக அந்த குடிநீர் கிடைப்பதற்கு, மதுரையில் சாலைகள், இந்த சாக்கடைகளை தடுப்பதற்கும் ஆய்வு செய்ய வேணும். கடந்த முறை நீங்கள் வரும்போது நாங்கள் சொன்னோம், நான் சுட்டி காட்டினேன். இந்த பந்தல்குடி வாய்க்காலில் நீண்ட நாள் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள், பட்டியலின மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, செல்லூர் பகுதி மக்கள் வாழ்கிறாங்க. இதில் சாக்கடை நாற்றம், துர்நாற்றம், இந்த பழைய கழிவுநீர் அதிகமான அளவுக்கு இதில் கலக்குது, வைகை ஆற்றில் கலந்து அசுத்தமாகிறது. இதுக்கு அந்த சுவர் ரொம்ப நாளாக தடுப்பு சுவர் கட்டாமல் இருக்குது, அது கட்டணும்னு சொன்னேன். நீங்கள் உடனடியாக ஆய்வு பண்ணி
அன்றைக்கு நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தீங்க. மதுரை மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த சுவரை எழுப்பும்போது சைடில் அந்த வால் எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா வர்ற அது இல்லை தான் சாக்கடை எல்லாம் மழை நீர் எல்லாம் வடிகால்லாம் அதில் தான் கலந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை அடைத்து விட்டாங்க. அதனால தெருக்கள்லாம் சாக்கடை ஆறு போல தேங்கி கிடக்கு. அதை நம்முடைய மாநகராட்சி ஆணையாளரிடமும் உயர் அதிகாரிகளிடமும் அந்த பகுதி மக்கள் முறையிட்டு மாமன்ற உறுப்பினர் முறையிட்டும் எந்த தீர்வும் கிடைக்கல. இதுக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும். அவங்களுடைய கோரிக்கைன்னா அந்த சுவரை எழுப்புங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் அது வரைக்கும் இந்த தண்ணியை ஏதாவது ஓடை மாதிரி செஞ்சு அதை கடத்துறதுக்கு வழிவகை செய்யுங்கன்றாங்க. இது அதிகாரிகள் மெத்தனமாக இருக்காங்க. பொதுப்பணித்துறையும் இது சம்பந்தப்பட்ட மாநகராட்சியும் இதையும் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இதுதான் மதுரை மக்களுடைய ஒரு கோரிக்கை. அதை தயவு செய்து நிறைவேற்றி தரணும். ஏன்னா இன்னைக்கு வைகை ஆறு அசுத்த ஆறாக இருக்கிறது. ஒரு தூய்மையான வைகை ஆறு பார்த்தீங்கன்னா புராண காலங்களிலிருந்து இது பேசப்படுகிற திருவிளையாடல் புராணம் மற்ற எல்லா வரலாற்று சிறப்புமிக்க இந்த வைகை நதி இன்றைக்கு கழிவுநீர் ஓடையாக கழிவுநீர் ஆறாக இருக்கிறது. இதையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கணும். ஓபிஎஸ் சட்டசபையில போய் நேற்று முதல்வரை சந்திச்சு நான் கட்சியில சேரல, ஆனா கட்சிக்கு ஆதரவு தரேன், திமுகவுக்கு ஆதரவு தரேன், எனக்கு ஒரு 2-3 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே இதுல ஐயப்பன் எம்எல்ஏ ஜெயலலிதா எம்ஜிஆர் போல சிஎம் முதல்வர் ஸ்டாலின் நல்லாட்சி தர்றாரு, அவர் ஆட்சி இன்னும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது எப்படி உங்களுக்கு? இல்லைங்க, அண்ணா திமுக சென்று விட்டாங்க. சென்றவங்க அவங்க என்ன பேசினாலும் அது நாங்கள் என்ன கருத்து சொல்றது, அது அவங்களுடைய கருத்து. இதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடியார் செஞ்சது தவறா சரியான்றது இப்போ தெரியும். அதிமுக எடுத்த நடவடிக்கைகள் சரியா தவறா என்பது தெரியும். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அண்ணன் எங்கள் மதிக்கத்தக்க அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை சமீப காலமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாம சேர்ந்துடலாம். என்ன சொல்றீங்க? அவர் பேசுற பேச்சே அப்படித்தான். இந்த கட்சி அவரை 3 முறை முதலமைச்சராக்கி சாதாரண ஒரு டீ கடைக்காரரை என்ன சொல்றீங்க, ஒரு பெரியகுளத்தில் இருந்தவரை ஒரு சேர்மனாக்கி ஒரு அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக்கி முதலமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சி பலமுறை நிதியமைச்சராக வகித்தவர் அதிமுகவர். இன்றைக்கு போய் இந்த கட்சியை இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்க சோதனை நேரத்தில் இந்த கட்சிக்கு குரல் கொடுக்காம அண்ணன் பேசுறாருன்னா எங்களுக்கெல்லாம் மன வருத்தமா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஐயப்பன் சிறுவர், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை அவரா பேச மாட்டார், அங்க இருக்கிறவங்க சொல்லித்தான் பேசுவார் என்பதை தெரியும். ஏன்னா அவர் மாணவரணியிலிருந்து வந்தவர், அவர் குடும்பமே அதிமுக குடும்பம். அவர் போய் எப்படி இப்படி பேசினார்னா அவர் கூட இருக்கவங்க ஆலோசனையின் அடிப்படையில் தான் பேசுறாரு. ஏங்க, ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கவங்க பூராமே வந்துட்டாங்க. அவர் தர்மர் எல்லா பேருமே வந்துட்டாங்க, நிர்வாகிலாம். இப்போ குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இனிமேல் வந்துடுவாங்க. இப்போ இந்த பேசுனதுலேருந்து அண்ணனுடைய குணம் தெரிஞ்சு விட்டது, அவருடைய பாதை தெரிந்து விட்டது. இனி இந்த பாதை சரியில்லைன்னு திரும்பி இங்கே அதிமுகவுக்கு வந்துடுவாங்க. அதனால என்னைக்கும் அதிமுக தொண்டன் இன்னைக்கு மாறி போக மாட்டான், எப்பவுமே மாற மாட்டான். அது ரத்தத்தில் ஓடுது. அதிமுக திமுக எதிர்ப்பு என்பது எங்க புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஊட்டியிருக்காங்க. யார் இந்த கட்சியை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் வகித்த பதவி, நான் அதனாலதான் அண்ணன் செங்கோட்டையனை கூட அதாவது அவர் நீண்ட அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் நீண்ட நாள் இருந்தவராகவும் அவரை ஏன் குறை சொல்கிறேன், ஏன் அப்படி பேசுகிறேன் என்றால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் நாங்கள். இதெல்லாம் எம்ஜிஆர் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தது இது. அவர் என்ன தவறு செய்தார் திமுக நீக்கிறதுக்கு? சரி, இவர் எப்படி அதிமுக தோன்றலைன்னா இவங்கெல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆயிருக்க முடியும்? புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிக்கலைன்னா ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார்? 4-5 தடவை ஆயிட்டாரு. எப்படி ஆயிருப்பார்? திமுக இருந்து ஆயிருக்க முடியுமா? அங்க இருக்க கவுன்சிலராக கூட ஆக்கியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் இன்னைக்கு ஆக்கியிருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு இப்படி இருக்கா, சரி இந்த எலெக்ஷன் முடியட்டும்பா, என்னன்னு பார்த்துக்குறோம்.
எங்களுடைய ஆதரவு அதிமுக ரெட்டலை அப்படின்னு சொன்னா தாங்க உண்மையான அதிமுக ஏற்றுக்கொள்ளுவான். அண்ணன் செஞ்சவங்க அண்ணங்கள 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க பாரியா கடைசி வரைக்கும் இந்த கட்சியில இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? இந்த கட்சி உயர் கொடுத்த கட்சி. நீங்க ஓபிஎஸ் நீங்களே பத்திரிகையில பேசுறீங்க, நீங்க ஊடகங்கள் கேட்கறீங்கன்னா இந்த ஓபிஎஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரிய வச்சது அதிமுகங்க. தெரிய வச்சது நீங்க எல்லாம் கேட்கிற அளவுக்கு அவரை உருவாக்கி விட்டது, தகுதியை வளர்த்தது, செங்கோட்டையனை வளர்த்தது அதிமுக. புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் காலத்துல தான் நிதி அமைச்சரா இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ். துணை முதலமைச்சரா இருந்தாரு, ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு. இதுதான் கட்சிக்கு செய்யற செஞ்சோட்டு கடனா? என்ன சொல்றீங்க? நான் உள்ள கொதிப்ப சொல்றேங்க, உணர்வுகளை தானப்பா சொல்றீங்க. என்னப்பா என்ன உண்மையா என்னப்பா சொல்றீங்க? ஏப்பா இந்த கட்சி என்ன? இந்த கட்சினால இப்ப நான் செல்லூர் ராஜு யாரு என்ன யாருக்கு தெரியும்? ஏன்னா என் ஊருக்கு இந்த என் மருமகன் இருக்காரு, என் மருமகனுக்கு ஒன்னா தெரியும். மருமகன் கல்யாணம் பண்ண கூட நான் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் மகன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிங்களா? பொதுவாக அந்த கட்சி தானே எனக்கும் அறிமுகப்படுத்துது. இந்த செல்லூர் ராஜுன்றவனை இன்னைக்கு நான் இந்த மாதிரி உங்க ஊடகத்துல பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், நான் பேசப்படுறேன், நீங்க எல்லாம் கேட்குறீங்க, இத்தனை பேர் மக்கள் உட்கார்றாங்க, இத்தனை திட்டங்களை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த செல்லூர் ராஜு என்ன ஒச்சமா மகன்? அந்த அம்மா வியாபாரம் பார்த்து இதானதுப்பா, அது கொடுப்பேன் அப்படின்னா கொடுத்தீங்க. ரெட்டலை சின்னம் புரட்சி தலைவர் அறிமுகப்படுத்தினாங்க, உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. நீங்க 3 முறை ஜெயிக்க வச்சீங்க, அம்மா 2 முறை அமைச்சரா நீ ஒழுங்கா ஒழுங்கா செய்யறடா, நீ தொடரு அப்படின்னாங்க. அதுல விசுவாசமா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இந்த கட்சியில நான் எதுவும் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்தளவுக்கு என் தலைவன் உருவாக்கின கட்சி இருக்கணும், நான் உயிர் உள்ள வரை. இதே ஓபிஎஸ் எல்லாரும் தான் சொன்னாங்க, நாங்க இறுதியில போகும்போது இந்த அதிமுக வேஷ்டி கட்டின வேஷ்டியோட நாங்க அந்த எங்களுடைய எங்க சவ ஊர்வலம் போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இப்படி போய் பேசுனாங்கன்னா இந்த கட்சிக்கு சவக்குழி ஆக்கணும்ன்றாங்க. அப்படின்போது நாங்களாம் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? யார் தடுத்தாலும் சரி, என் தாயே தடுத்தாலும் ஆண்டவனே தடுத்தாலும் இந்த என்னுடைய இயக்கத்தை இழிவாக பேசுற யாராக இருந்தால் இந்த கட்சியில பதவி அனுபவித்து விட்டு பதவி சுகந்தம் கண்டு குடும்பத்தை வளர்த்து சொந்தங்களை வளர்த்து விட்டு இன்னைக்கு இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு போற யாராக இருந்தாலும் சரிங்க, நான் அந்த நேரத்துல சொல்றேன், வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும். கோடிக்கணக்கான 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அத்தனை பேர் உணர்வுகளும் பிரதிபலிப்பாவே நான் சொல்றேன். ஏங்க இங்க இருந்து போனப்ப எதாவது நீ அதை பத்தி இனிமேல் அதை சொல்லிட்டேன், என்னுடைய உள்ள கொதிப்பை திரும்பவும் போக கூடாது. நீ வேற எதுவும் கேக்குறீங்களா? சரி வாங்க வாங்க. தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தீங்க, நாங்க போயிட்டாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? நீங்க சொல்றது சரி, நாங்க எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோமா? எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? இல்ல எங்க அமைச்சர்கள் எங்க நிர்வாகி யாருன்னு சொன்னாங்களா? நாங்க எப்பவும் சொல்றோம், இப்பவும் சொல்றேன், கூட்டணி என்பது தேர்தல் அறிவித்த பிறகு சீட்டெல்லாம் ஒதுக்கப்பட்டு எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் நிற்கிது என்று சொல்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கட்சிகள் இந்த தோழமை கட்சிகள் எந்த கூட்டணியும் மாறுவார்கள். அதனால அதுல எதுவும் கிடையாது. அது முடிஞ்ச பிறகு வாங்க நான் சொல்றேன். இப்ப நாங்களாம் எதிர்பார்க்கல, நாங்க அப்படி நீங்களா நினைச்சுக்கிட்டே நீங்க கற்பனையில ஊடகங்கள் நீங்க இப்படி போட்டு நான் இதுவே கேட்கிறேன். காங்கிரஸ் திமுகவில் நடக்கிற அந்த சம்பவங்களை நீங்க எடுத்து யாராச்சும் போய் இப்ப நீங்க முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பரிசு தர்றேன். முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, என்னங்க இப்படி பேசுறாரு, உங்க அங்க இருக்க எம்பி எல்லாம் பேசுறாங்களே, காங்கிரஸ் இந்த மாதிரி திமுக பத்தி இழிவா பேசுறாங்க, நீங்க உங்க கட்சி பேசுறீங்க, இதை பத்தி என்ன, நீங்க உங்க கூட்டணி வச்சுட்டீங்களா? நீங்க கேளுங்க சார், நீங்க கேளுங்க. பயங்கரமா எதிர்த்தாப்புல திமுகவை, ஆனாலும் அவங்க அது அந்த கட்சியை நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியணும். அது இப்ப நான் சொல்ல அந்த தொண்டர்களுக்கு தெரியணும். அதையெல்லாம் நான் தான் சொல்றேன்ல, இப்பவே நான் அதை முடிவு பண்ண முடியாது. இப்பவும் நான் சொல்றேன், இப்பவும் காலம் கிடக்கல. எந்த கட்சியும் எந்த கட்சியோடு இணையும், யார் கூட்டணி இருக்காங்கன்னு தெரியாது.